சொர்க்கம் சொர்க்கம் இன்னில் உண்டோ சொர்க்கம். இன்ஃபேக்ட் இது போலீஸ் கேஸ். நாங்கள் அட்டன் பண்ணவே மாட்டோம். ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துட்டு உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஜஸ்ட் உங்களுக்காக இதை நாங்கள் பண்ணலை. ஓகே, தேங்க்யூ டாக்டர். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வார்டுக்கு வந்துருவாங்க. அப்புறம் போய் பாருங்க. மல்லிகா, சீக்கிரம் அந்த வெங்காயத்தை நறுக்குமா. கண்ணு எரியுது பாட்டி. கண்ணு எரியுதா? என்ன கண்ணு எரியுதுங்கிற? இந்த பாரு, அப்புறம் கொஞ்ச நேரத்துல பசிக்குதுன்னு உயிரை எடுப்பேன். நேரம் ஆச்சு, சீக்கிரம் நறுக்கு. இந்தா போடு போடு. யார் இது? ஏய், கதவு தர. யார் இது இப்படி கத்துறாங்களே? ச்சே, நான் பார்த்துட்டு வரேன், நீ அடுப்புல இருக்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோ. ஏய், தல. ஐயா ஐயா ஐயா, என்ன வேணியா? ஐயா, என்ன வேணுங்க? எங்க வச்சிருக்க? எங்க வச்சிருக்க? என்னதுங்க ஐயா? தெரியாது தெரியாது. அக்ரிமெண்ட் காப்பி எங்க வச்சிருக்க? எந்த அக்ரிமெண்ட்? ஏய், பஞ்ச பரதேசி நாயே, தெரியாத மாதிரி நடிக்காத. உனக்கு ஐஏஎஸ் அதிகாரி விட்டு சம்பந்தம் கேக்குதா? ஐஏஎஸ் அதிகாரி சுதானந்தம் தான் பையனுக்கு உன் பேத்தியை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா எழுதி கொடுத்தாரே அக்ரிமெண்ட் காப்பி, அதை கேக்குறேன். எங்க வச்சிருக்க? சொல்லு சொல்லு. சொல்லல. அது என்கிட்ட இல்லையா? ஏய், இல்ல இல்லன்னு சொன்னதையே சொல்லி என்ன வெறுப்பேத்தாத. சொல்லு, எங்க வச்சிருக்க? சொல்லு, சீக்கிரம் சொல்லு. எங்க வச்சிருக்க? சொல்லு. சத்தியமா சொல்றீங்க, அந்த பேப்பர் என்கிட்ட இல்லையா? சொல்லு, எங்க வச்சிருக்க? கேள்வி தொலைச்சிருவன், தொலைச்சு. இல்லன்னு சொல்ல விட்டுருவனா? தேடுங்கயா, ஒரு இடம் விடாம தேடுங்கயா. போங்க. ஏன் இப்படி எங்களை சித்திரவதை பண்றீங்க? ரத்தனை கொன்னுடுவேன். நடிக்கிற இந்த கலியமூர்த்தி யாருன்னு போக போக தெரிஞ்சுக்குவேன். அக்ரிமெண்ட் காப்பி வரட்டும் வரட்டும். சும்மா சத்தம் போட்டு கொன்னுடுவேன். வாய் போட்டு. என்னையாச்சு? ஒன்றும் கிடைக்கல சார். சார், எல்லா பக்கம் தேடி பார்த்தேன், கிடைக்கல சார். எங்க பாட்டி விட்டுருங்க ஐயா. எங்க வச்சிருக்க? எங்க வச்சிருக்கன்னு கேக்குறேன்ல. ஒழுங்கா சொல்லு. என்கிட்ட விளையாடணும்னு நினைச்சா கொன்னுடுவேன். பாட்டி ஒண்ணு பண்ணிடாதீங்க. எங்க வச்சிருக்க அக்ரிமெண்ட் காப்பியா? தெரியாது. ஏய், பாட்டி பத்தி ஒன்ன வச்சு கொளுத்திடுவேன். என்ன பிராத்தல் கேஸ்ல தப்பிச்சிட்டோன்ற திமிரா உனக்கு? இப்ப யாருகிட்ட மோதிர தெரியுமா? பழைய ஹோம் செக்ரட்டரியோட பிஏ கிட்ட இல்ல, இப்ப அவரே ஹோம் செக்ரட்டரி. அவரு நினைச்சாருன்னு வச்சுக்க, உங்களை இருந்த இடம் தெரியாம காலி பண்ணுவாரு. சொல்லு, எங்க வச்சிருக்க? எங்க வச்சிருக்க? சத்தியமா சொல்றேன், எனக்கு அந்த பேப்பர் தெரியாதியா. தெரியாது. ஒண்ணு பண்ணாதீங்க. ஏய், விடு. ஐயா வேணாயா, ஐயா வேணாயா, ஐயா ஐயா அவளை விட்டுருங்க ஐயா. ஐயோ ஐயோ, அந்த குழந்தை விட்டுருங்க ஐயா. ஐயா ஒண்ணு பண்ணாதீங்க ஐயா. ஐயா வேணாம், சொல்லு. ஐயா நீயா சொல்லு, நீயா சொல்லு. சொல்றேன் சொல்றேன். என் பேத்தி ஒண்ணு செஞ்சிடாதீங்க, என் பேத்தி ஒண்ணு செஞ்சிடாதீங்க. சொல்லு சொல்றேன். இப்படி எல்லாம் நடக்கணும் தெரிஞ்சுதான் மரியம்மா கிட்ட கொடுத்துருக்கேங்க. மரியா வாங்கிட்டு போயிட்டா? மரியா, அந்த மரியாவை ஒரு வழி பண்றேன். அவளுக்கு நான் யாருன்னு புரிய வைக்கிறேன். ஏய், தள்ளு, வாங்கடா. யோ, அந்த அக்ரிமெண்ட் மரியாதையில் கிடைச்சா சிக்கலாயிடும் சொல்லித்தான் உன்னை தேடி கொண்டு வர சொன்னேன். அதுக்குள்ள அவன் வந்துட்டாளையா? அந்த பாட்டியையும் பேத்தியும் பிராத்தல் கேஸில் தள்ளி அந்த அக்ரிமெண்ட்டே செல்லாமல் பண்ணிடலாம்னு பார்த்தேன். அதுக்குள்ள என் பொண்டாட்டி யமனா வந்து அவளுக்கு 2 பேர்த்தையும் காப்பாற்றி விட்டாளே. சார், அம்மாவுக்கு தானா தெரிஞ்சு வந்து நம்மளை தடுக்கல சார். அம்மாவை நமக்கு எதிராக தூண்டி விட்டு நம்மளை கவுத்ததே அந்த மரியாதை தான் சார். எப்படியா சொல்ற? சார், நம்மளுடைய ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் இடைஞ்சலா இருக்கிற அந்த மரியாதை நீங்க இன்னும் விட்டு வச்சீங்கன்னா நமக்கு தான் சார் ஆபத்து. நம்மளால அந்த பொண்ணு மல்லிகாவையும் அந்த கிழவியும் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா அவங்க 2 பேருக்கு அந்த மரியாதை காவல் தெய்வமா இருக்கா. இப்பதான் ப்ரொமோஷன் கிடைச்சு ஹோம் செக்ரட்டரி ஆயிருக்கேன். அதுக்குள்ள வில்லங்கத்துல மாட்டிக்க கூடாதுன்னு அந்த பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைச்சேன். நீ என்னமோ அவளை காக்கும் தெய்வம் காக்கா தெய்வம்னு கதை விட்டுக்கிட்டு இருக்க. இனிமேல் உன்னை நம்பி பிரயோஜனம் இல்லை. அந்த காக்கும் தெய்வத்தை நானே சந்திச்சுக்கிறேன். என்ன சார் செய்ய போறீங்க? மணி அடிச்சு மந்திரம் சொல்ல போறேன். உடனே கேட்ட எப்படியா சொல்ல முடியும்?
என் பதவிக்கு ஏற்ற மாதிரி ஹை கிளாஸில் யோசித்து அந்த மரியாதை லோ கிளாஸில் எப்படி தள்ளுறதுன்னு பார்க்குறேன். நீ கிளம்பு, தேவைப்பட்டா உன்னை கூப்பிட்டுக்கிறேன். ஓகே சார். ஆ கிருஷ்ணா, கிருஷ்ணா, என்னப்பா? என்னை மன்னிச்சிருமா. அவசரப்பட்டு யார் என்னன்னு விசாரிக்காம நானே உன்னையும் உன் புருஷன் கூட நீ நல்லா வாழணுங்கிற ஆசையில் அவனை பற்றி பூரணமாக விசாரிக்காம அவன் சொன்ன பேச்சை நம்பிட்டம்மா. ஆமாம் கிருஷ்ணா, வந்தவன் ஏதேதோ சொல்லி அந்த அளவுக்கு எங்களை நம்ப வச்சுட்டான். எப்படியோ அந்த தெய்வ சக்தி உன்னை நல்ல நேரத்தில் காப்பாத்திட்டுது. உன் உண்மையான அன்பும் நல்ல மனசும் நிச்சயமா உன் புருஷன் அறிய உங்ககிட்ட சேர்த்துணுமா. கவலைப்படாத. ஆமாம் கிருஷ்ணா, நடந்தது நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க. உங்களுக்கு எந்த குறையும் வராது. எப்படியாவது ஹரியை கண்டுபிடிச்சு உங்ககிட்ட சேர்த்துடுறோம். அந்த திருடன் சோமுகிட்டேருந்து உன்னை காப்பாற்றின அந்த தெய்வ சக்தி நிச்சயமா உன்னை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துணுமா. கவலைப்படாது. அப்பா, என்னம்மா? அப்பாட்ட எதையும் தயங்காம கேளு. அப்பா, என் ஹரி எனக்கு திரும்ப கிடைக்கணும். அந்த பாக்கியம் எனக்கு இருக்காப்பா? ஏமா உனக்கு இந்த சந்தேகம்? எப்பாடுபட்டாவது உன் புருஷன் அரிய தேடி உங்ககிட்ட ஒப்படைக்கிறது தான் எங்க முதல் வேலை. எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காம நிம்மதியா படுத்து தூங்குமா. நில்லுங்க, எங்க போறீங்க? என் தங்கச்சி ரூமுக்கு. ஆமாம், நான் எங்கே வேணாலும் போவேன். இது என்னோட வீடு. அதை கேட்க நீங்கள் யாரு? இப்போவாவது தங்கச்சிங்கிறத ஒத்துக்கிறீங்களே. ஆனா நீங்க மட்டும் இல்ல, யாருமே போக கூடாதுன்னு தான் பூட்டி சீல் வச்சிருக்கேன். தங்கச்சி ரூமுக்கு எதுக்காக சீல் வச்ச? யாரு கேட்டு நீ இதெல்லாம் பண்ற? ஆஹா, தங்கச்சி தங்கச்சின்னு பாசமழை பொழியறீங்களே. கேஸ்ல சிக்கினதும் பாசத்தை காட்டி தப்பிக்கலான்னு பாக்குறீங்களா? கேஸ்ல சிக்கிக்கிட்டனா? என்ன உளர்ற? தெளிவா இருக்கேன் பாலாஜி. நான் மட்டும் இல்ல, உங்களுக்கு எதிரான ஆதாரங்களும் தெளிவா இருக்கு. நீங்க கவிதாவுக்கு கொடுத்த தண்ணி கிளாஸ்ல உங்க கைரேகை தெளிவா பதிஞ்சிருக்கு. நீங்க கொடுத்த தண்ணியை குடிச்சதுமே அவங்களுக்கு மயக்கம் வந்திருக்கு. அதை உணர்ந்த கவிதா டைரியில எழுதி வச்சிருக்காங்க. பாதிக்கு மேல அவங்களால எழுத முடியல. என்ன எழுதிருக்காங்க தெரியுமா? இத்தனை நாளா பார்க்க வராத எங்க அண்ணன் இன்னைக்கு என்ன பார்க்க வந்தாரு. தன் கையால தண்ணி எடுத்து கொடுத்து குடிக்க சொல்லி கட்டாயப்படுத்தினாரு. பாதி குடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது எங்க அண்ணன் அதுல ஏதோ கலந்துருக்காருன்னு. அதனால மீதியை குடிக்க முடியாம அப்படியே வச்சுட்டேன் அப்படின்னு எழுதிருக்காங்க. இதெல்லாம் போய் பித்தலாட்டம் இல்ல, இது அத்தனையும் உண்மை. இதெல்லாம் போலீஸ சொல்லி அப்பவே என்னால பிரச்சனை பண்ணிருக்க முடியும். ஆனா உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த கவிதாவை காப்பாத்தணுங்கிறதுக்காக நான் அமைதியா இருந்தேன். உங்க வீட்டு ஆயா மிரட்டதுக்காக நான் பயந்துகிட்டு அமைதியா இல்ல. கவிதா ரூம்ல இருந்த தடயங்களை யாரும் அழிச்சிடக்கூடாதுன்னு தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட வராம வீட்லயே இருந்தேன். இப்ப கூட என்னால போலீஸுக்கு போக முடியும். ஏன் போலீஸுக்கு போல தெரியுமா? உங்க முன்னாள் மனைவியும் இந்நாள் வேலைக்காரியுமான காஞ்சனா இது முழுக்க முழுக்க குடும்ப விஷயம், பேசி தீர்த்துக்கலான்னு ஒரு அருமையான கருத்தை சொன்னாங்களே, அதுக்கு கட்டுப்பட்டு தான் உங்ககிட்ட பேசி பார்த்துட்டு போலீஸுக்கு போகலாமா வேணாமான்னு முடிவு பண்ணலான்னு இருக்கிறேன். ஐ டோன்ட் கேர் அபவுட் யூ. உங்க யார பத்தியும் எனக்கு கவலை இல்ல. என் கிளையண்ட் கவிதா பத்தி மட்டும்தான் எனக்கு கவலை. என்ன சொல்றீங்க பாலாஜி?
என்ன பேசணும் சொல்லுங்க. அதை இங்க பேசினா உங்களுக்கு தான் ஆபத்து. உங்க ரூமுக்கு வாங்க, போய் பேசலாம். வாங்க போலாம். உட்காருங்க பாலாஜி. உங்க தங்கச்சி இருக்காங்களே, அவங்க உங்களோட ரொம்ப புத்திசாலி பாலாஜி. நான் சொல்லி கொடுத்த மாதிரியே உங்க கைரேகை படிக்கிற மாதிரி உங்க கையாலே தண்ணியை வாங்கி அதுல தூக்க மாத்திரையை கலந்து குடிச்சிருக்காங்க. ஆதாரத்துக்காக பாதி தண்ணியை குடிச்சிட்டு மீதி தண்ணியை அப்படியே வச்சுட்டாங்க. ஏற்கனவே எழுதி வச்சிருந்த டைரியை அப்பதான் எழுதின மாதிரி பிரிச்சு வச்சுட்டு கீழே விழுந்திருக்காங்க. யூ பிளடி சீட். ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? நெத்தி நரம்பெல்லாம் புடைக்குது. டென்ஷன் ஆகாதீங்க பாலாஜி. அவளாவே என் கையில இருந்து கிளாஸ் வாங்கி குடிச்சா, அதனால அவ கைரேகை தான் பதிஞ்சிருக்கும். அவசரப்படாதீங்க பாலாஜி. நான் என்ன அவ்வளவு முட்டாளா? வக்கீலாச்சை விட்டுருவேனா? உங்க தங்கச்சி கையால கிளாஸ் எடுத்து குடிச்சது என்னவோ உண்மைதான். ஆனா அதுல கர்ச்சிப்பை சுத்தியில எடுத்து குடிக்க சொல்லியிருந்தேன். அவங்களும் அப்படிதான் செஞ்சிருக்காங்க. நாங்க 2 பேரும் சேர்ந்து உங்களை வசமா சிக்க வச்சுட்டோம் பாத்தீங்களா அந்த கேஸ்ல. அட பாவி, உங்களை கொலை பண்ண முயற்சி பண்ண கேஸ்ல இருந்து அவங்கள நான் வெளியில கொண்டு வந்துட்டேன். ஆனா நீங்க அவங்கள கொலை பண்ண முயற்சி பண்ண கேஸ்ல இருந்து நோ, நான் கொலை பண்ணல. இருங்க பாலாஜி, நான் இன்னும் சொல்லி முடிக்கவே இல்லையே. அதுக்குள்ள ஏன் கத்துறீங்க? உங்க தங்கச்சியை நீங்க கொலை பண்ண முயற்சி பண்ணதா நாங்க செட் பண்ண கேஸ்ல இருந்து உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அந்த அளவுக்கு ஓட்ட உடசல் இல்லாம அருமையா செட் பண்ணிருக்கோம். டேய் உன்ன கூல் டவுன், கூல் டவுன். என்ன கொலை செய்யணும் போல தோணும், ஆனா உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது பாலாஜி. டேய், அப்படி மட்டும் நினைச்சிடாத. எனக்கு இப்ப வர கோவத்துக்கு உன்னை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போக கூட தயங்க மாட்டேன். நீங்க என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணா கூட நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா 15 நிமிஷத்துக்குள்ள நான் வெளியில போலனா இந்த வீட்டை சுத்தி இருக்கிற என்னோட ஆளுங்க இந்த வீட்டுக்குள்ள வந்து வீட்டை பீஸ் பீஸா பிரிச்சிருவானுங்க. இப்ப டீல் பேசலாமா? மிஸ்டர் பாலாஜி, உங்க சொத்துல பங்கு கேட்டதுனால உங்க தங்கச்சி நீங்க கொலை பண்ண முயற்சி பண்ண கேஸை கோர்ட்டு கொண்டு போனா உங்க கைரேகை படிஞ்ச கிளாஸ், உங்க தங்கச்சி கைப்பட எழுதின டைரி, இப்படி ஏகப்பட்ட ஆதாரங்கள் இருக்கு. இதை வச்சு 7 வருஷம் உங்களுக்கு சிறை தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு என் கிரிமினல் புத்தியை யூஸ் பண்ணி திட்டம் போட்டு உங்களை இதுல சிக்க வச்சிருக்கேன். எப்படி வசதி? 7 வருஷம் போதுமா? இப்ப நான் என்ன பண்ணோம்? சிம்பிள். உங்க தங்கச்சி கிட்ட நீங்க பேசினபடி 75 லட்சம் ரூபாய் கொடுத்துருங்க. உங்க தங்கச்சிக்கு தானே சார் கொடுக்குறீங்க. இந்த சொத்து கிடைக்கிறதுக்கு அவங்க தானே காரணம். நீங்க என்னமோ தனியா ஒழிச்சு சம்பாதிச்ச மாதிரி பாக்குறீங்க. என்னால 75 லட்சம் ரூபாய்லாம் கொடுக்க முடியாது. என் கூட பிறந்த பாவத்துக்கு ஒரு 30 லட்சம் ரூபாய் வேணா கொடுக்குறேன். என்ன விளையாடுறீங்களா? இந்த 30 லட்சத்துக்காகவா இவ்வளவு பெரிய டிராமா நடத்திட்டு இருக்கோம்? நீங்க எவ்வளவு தான் எதிர்பார்க்குறீங்க? போனா போதுன்னு ஒரு 50 லட்சம் ரூபாய் வேணா வாங்கிக்கிறேன். சரி தரேன். இப்படி வெறும் வார்த்தையில சொன்னா போதாது. உங்க கையெழுத்தோட ஒரு கவரிங் லெட்டர் கொடுங்க, ஒரு செக் போட்டு கொடுங்க. செக் கொடுக்கறதுல சிக்கல் இருக்கே. நான் பணத்தை எந்த பேங்க்லயும் போட்டு வைக்கல. தெரியும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 நாள் தள்ளி கவிதா மேடம் பேர்ல ஒரு போஸ்டர் செக் கொடுத்துருங்க. நீங்க அதுக்குள்ள பணத்தை கட்டிடுங்க, நாங்க போட்டு எடுத்துக்கிறோம். பெண்ணு கொடு. ஹலோ, இதையும் வாங்கிக்கிட்டு மறுபடியும் பிரச்சனை பண்ண மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? ரொம்ப பயந்து போயிருக்கீங்கல்ல? நாங்க எந்த பிரச்சனையும் பண்ணல. இப்படி வெறும் வார்த்தையால சொன்னா போதாது. இந்த சொத்துக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு கவிதா கைப்பட எழுதி சைன் போட்டு கொடுக்கணும். இருக்கே, நீங்க சொல்றதை விட அதிகமாவே அவங்க எழுதி கொடுத்துருக்காங்க. நாங்க எல்லாம் தயாரா தான் இருக்கோம். இந்தாங்க படிச்சு பாருங்க. இந்த ட்ரேட்ல இருக்கிறதெல்லாம் கவரிங் லெட்டர்ல எழுதியிருக்கேன். எழுதுற சிரமம் கூட உங்களுக்கு நான் கொடுக்கல பாருங்க. குட். நாங்க நினைச்சதை விட எந்த இம்சையும் கொடுக்காம நீங்க புத்திசாலித்தனமா நடந்துக்கிட்டீங்க. கவிதா ரூமுக்கு நான் போட்ட பூட்டோட சாவி போய் திறந்து தடயத்தெல்லாம் அழிங்க. உண்மையிலேயே நீ ஒரு கிரிமினல் லாயர் தான். என்ன சார் பண்றது? என்னை நம்பி வந்த கிளைண்ட்டை காப்பாத்தி ஆகணும் இல்லைங்களா? வரட்டுமா?
உங்க மாஜி புருஷனை காப்பாத்தணும்னு துடியா துடிச்சிங்களே, கவிதா மேடத்துக்கு 50 லட்சம் ரூபாய்க்கு செக் கொடுத்துருக்காரு பாருங்க. என் கிளைண்ட் கவிதா மேடத்துக்கு சேர வேண்டிய பங்கை நான் வாங்கி கொடுத்துட்டேன். லாயர் பாதி, கிரிமினல் பாதி, ரெண்டும் கலந்த கலவை நான். கவிதா கிட்ட ஒண்ணு இல்ல நினைச்சிடாதீங்க. 50 லட்சம் ரூபாய்க்கு அவங்க அதிபதி. வரட்டா? தேஜா,